ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? பேட்டா பராக். இன்றைக்கி நான் இப்போ அக்வாரியம் வந்திருக்கேன். ஃபக்கி அக்வாரியம் ஜெத்தாவில் ஒன்று இருக்குது, பார்த்தாச்சு. நான் உங்களுக்கு இப்போ வீடியோஸ் சென்ட் பண்ணுறேன், பாருங்கள். பின்னாடி ஒரு பீச்சும் இருக்குது. ஸோ இங்கேருந்தே வந்து உங்களுக்கு கண்டக்ட் கொடுத்துருவோம் சொல்லிட்டு. நல்லா இருக்குது, நல்லா அக்வாரியம் வந்து பார்க்கலாம். வர்த்தபிள் தான், 65 ரியால். பார்க்கலாம், வந்து பாருங்கள். அதே மாதிரி வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் அன்பு ரொம்ப முக்கியம். ஓகே, பாய். ஸோ நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே மத்தியானம் டைம் வந்து 3:10, அதான் 3:15 வச்சுக்கோங்களேன். செம்ம வெயிலுங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறோம். ஏரியாவிலேருந்து அப்படி போயிட்டு ஒரு யூட்டர்ன் போடும். யூட்டர்ன் என்ன, இது வேறு ரூட்டில் போகிறனால அப்படியே வண்டி யூட்டர்ன் போடுது. வண்டி இது ஒரு பெரிய வீடியோ. ஏன்னா அந்த மீனுங்களாம் எடுத்து நான் 30 மினிட்ஸ் வீடியோ வந்துச்சு. ஸோ முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமான மீன்லாம் பார்க்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு தான் மீனே வரும். ஸோ அப்படியே போகிறோம், ஒரு சிக்னல் நிற்கிறோம். இது பார்த்து கேமரா பார்த்திங்களா, இங்கே என்ன தான் நம்ம நின்னா வர ரோடே கலந்து யாரும் ரோடை க்ராஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த கேமரா இப்போ ஜூம் பண்ணி காட்டணும்ல, அந்த கேமரா தான். பச்சக்குன்னு லைட்டு ஃப்ளாஷ் அடிக்கும், ஸ்பாட்லேயே ஃபைன் அவங்களோட ஐடியில் ஏறிடும், முடிஞ்சிச்சு. அவங்க வண்டியில் டக்குன்னு பிளாக் பண்ணுவாங்க உட்காந்து. ஸோ இங்கே அதுதான் ரூல்ஸ், பயங்கர ஃபாலோ. நம்ம ஊர் மாதிரி சிக்னலில் போலீஸ் இல்லையா, யாருன்னா கப்புன்னு பூந்து போகிற மாதிரிலாம் இங்கே போக முடியாது. சிக்னலில் வண்டியே போகலனாலும் ஒன்று ரெட்டு போட்டால் நின்று தான் ஆகணும். ஸோ வண்டி சிக்னல் தண்ணிக்கிறது. இந்த பில்டிங்னால் இந்த சைடு நைட் டைமில் வந்தால் சூப்பராக இருக்குங்க. இந்த போகிற இந்த ரூட்டில் லைட் செட்டிங்லாம் சூப்பராக. ஆனால் வரும்போது நாங்கள் வேறு ரூட்டில் வந்துடுவோம், ஆனால் தெரியல, தெரியாது. ஸோ இந்த ஃப்ளைஓவர் பாருங்கண்ணா, எவ்வளோ அழகாக. அந்த டிஜிட்டல் போர்டு 24 ஹவர்ஸ் ஓடிட்டே இருக்கும் ஆடு. பார்க்க நைட்டில் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஆனால் டேயில் பண்ணி இப்போ 3:20 ஆயிடுச்சு. ஆனால் அப்போ அந்த போர்டு அந்த ஆட்கோட நம்ம ஊர் பிரிட்ஜு மாதிரி கிடையாது. ஆனால் பார்க்க சூப்பராக இருக்கும். அப்படியே டிஜிட்டல் பண்ணி ஆடு ஓடிட்டே இருக்கும். ஸோ அப்படியே நைட் டைமில் நல்லாயிருக்கும். இந்த ரூட்டில் சொல்கிறேன். ஆனால் வரமோ நாங்கள் வேறு ரூட்டில் வரனால தெரியாது. சப்வே பாருங்கள், சப்வே நைட்டில் வந்தால் சூப்பராக இருக்கும். லைட் செட்டிங் ப்ளூ, சில சப்வேலாம் லைட் செட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கும். இந்த இதில் வந்து சிம்பிளாக லைட் தான் இருக்குது. ஸோ அப்படியே சப்வேயில் பூந்து அப்படியே போகுது. இன்னொரு சப்வேயில் போடுறோம். லைட்டு பக்கா நைட்டில் சூப்பராக இருக்கும். சப்வேக்குள்ளே போனோம். சில சப்வேலாம் ரொம்ப பெருசாக இருக்கும் உள்ளே போகிறதுக்கு, பிரிட்ஜுக்குள்ளே போனோம். ஸோ இந்த இடம் தாங்க எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல 2022 நவம்பர் மந்த்து நான் இங்கே வந்து வந்தேன். இந்த ஏரியாவில் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் பண்ணேன், சூப்பர்வைசிங் ஜாப். ஒரு ஃப்ரெண்டு மூலமாக கிடச்சிது. அப்போ வந்து என் நைட் டியூட்டி அப்போ வந்து எனக்கு. ஸோ இந்த பார்க் தெரியுதுங்களா, இந்த பார்க்கை வந்து சூப்பர்வைசிங் பண்ணணும். வேலை செய்கிறவங்க சூப்பர்வைசிங் பண்ணணும். இதான் வேலை. மார்னிங் 8 o'clock to 2 o'clock டைம். நான் அப்புறம் நைட் டியூட்டி வந்துடும். ஸோ நல்லா இருந்துச்சு. 1 மாதம் நல்லா போனேன். அதை எவனோ ஒருத்தன் போட்டு கொடுத்து ஓலை வச்சிட்டாங்க. ராஜா பார்ட் டைம் போகிறான், ஈட் டைம் போகிறான்னு சொல்லிட்டு. ஆனால் பார்ட் டைம் வந்து ரூல்ஸ் படி போக்குறது, சவுதியில் வந்து ரூல்ஸ் படி போக்குறது. ஏன்னா இன்னொருத்தவங்க வேலையை தான் நம்ம செய்கிறோனால அது வந்து அலோட் கிடையாது. ஒருத்தனுக்கும் ஒரு வேலை தான், அதுதான் சவுதியோட ரூல்ஸ். பார்ட் டைம் பண்ணால் இன்னொருத்தன வேலையை நம்ம எடுக்கிற மாதிரி தானே இருக்குது. அலோடு போலீஸ் பிடிச்சா மாட்டிப்போம். ஸோ இவங்க போயிருந்தேன். இதை எவனோ எங்கள் ஆஃபீஸில் போட்டு கொடுத்து அதுக்கப்புறம் அந்த நவம்பர் மந்த்து போனேன். டிசம்பர் மந்த்து வந்து எனக்கு வந்து மார்னிங் டியூட்டி போட்டாங்க. 2022 டிசம்பர் வந்து மார்னிங் டியூட்டி இப்போ தொடர்ந்து மார்னிங் தான் பார்த்துட்டுருக்குறேன். ஸோ அந்த 1 மாதம் போதுங்க. இந்தியா ரேட்டுக்கு நம்ம 30,000 சம்பளம் தரோன்னே, ஒன்றுமே வேலையை சும்மா சுற்றணும், அவ்வளோதான். இன்னும் வெயிலில் சுற்றணும், அவ்வளோதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. போனதுக்கு ஒரு இடத்துல பழத்தில் வந்து இடுப்பு தான் பிடிச்சது தான் எனக்கு. இடுப்பு வலி வந்தது தான் மிச்சம் எனக்கு இந்த 1 மாதம். வேறு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ரோடை க்ராஸ் பண்ணும்போது அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்துச்சு. இங்கே தானே 1 மாதம் வெயிலில் தீஞ்சிட்டேன். இப்போ சும்மா அந்த கார் ஏறி இப்படி சுற்றுறதுக்கே வெயில்னு சொல்லிட்டுருக்குமே. அப்போ நான் அந்த 1 மாதம் வெயிலில் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சேன். மீன் சுற்றிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த அக்வாரியம் வந்துச்சு. இதுதான் அக்வாரியம். வீடியோ முன்னாடியே வந்துச்சு. இதுக்கப்புறம் 2-3 அந்த பீச் ரோடெலாம் ஃபோட்டோ அந்த வீடியோ முன்னாடி வந்துச்சு. இதுதான் அக்வாரியம். ஸோ பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் திருப்பி வேறு வீடியோ பீச் ஈசிஆர் பீச்சு, அந்த நம்ம ஊர் ஈசிஆர் பீச் மாதிரி பீச் வழியாக வர வீடியோஸ் தான் வரும். இது அப்புறம் வந்து முன்னாடி தப்பாக வச்சிட்டேன். ஸோ மன்னிச்சிருங்க. ஸோ முன்னாடி உங்களுக்கு அந்த க்யூரியாசிட்டி குறைச்சி அந்த வீடியோ முன்னாடி இருந்துச்சு போல். ஸோ நம்ம ஊர் மாதிரி ஈசிஆர் மாதிரி பீச் பக்கத்தில் தான் அது இருக்குது நம்ம போகிறது. இந்த ஊர் பீச் வந்து கார்னிச் சொல்லுவாங்க. ஸோ அந்த கார்னிச் ரோடு தான் பீச் வந்து அரபியில் வந்து கார்னிச். ஸோ அப்படியே வந்து ஈசிஆர் லைனில் வண்டி போயிட்டுருக்கு. அப்படியே பீச் ஒட்டி தான் போவோம். நல்லாயிருக்கும். அது ஈவினிங் டைம் வந்தால் சூப்பராங்க. மத்திய டைமில் யாருமே வரமாட்டாங்க.
5 மணிக்கு மேலே 6 மணி 7 8 நைட்டு 2 மணி வரையும் கச்சன்னு கூட்டம் தான். அப்போல்லாம் நிற்க வர இடம் காரணம் பாருங்கள் இப்போ. ஸோ அப்படியே போகுது, அப்படியே பாருங்கள். அந்த வீடியோ தான் மிஸ் ஆச்சு. இதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்துக்க வேண்டியது. சரி முன்னாடி சரி நீங்கள்லாம் ஆர்வமாக பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வந்துச்சு முன்னாடி. அல்பேக் பக்கத்துலேயே அல்பேக் இருக்குது, அப்புறம் நம்ம மெக்டானல்ஸ் இருக்குது. ஸோ முடிச்சுட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், உள்ளே வந்துடும். எங்கே வந்துடும், அக்வாரியம்குள்ளே வந்துடும். பாருங்கள், இங்கேருந்து மீன்கள் ஸ்டார்ட் ஆகும். ஸோ தொட்டி, பெரிய தொட்டி இருக்குது. அப்படியே ஒரு 1 ஹவர் நல்லா டைம் பாஸ் ஆகுது. உள்ளே போன வித்தியாசமான மீன்லாம் வருது. நீங்கள் பார்த்துட்டே இருங்க. பொறுமை ரொம்ப முக்கியம் இந்த வீடியோ பார்க்கணுன்னா. ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி அப்படியே ஸ்டார்டிங்கில் பார்த்து போர் அடிக்கிறதாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பெட்ட பராக்கு ஆதரவு கொடுங்க. மீன் தான் எல்லாமே குட்டி வித்தியாசமான மீன்கள். குட்டி மீன்லேருந்து பெரிய மீன்லேருந்து பாம்பு மீன்லேருந்து சொரா மீன் மட்டும் தான் இல்லை. இருக்குது சொரா மீன் இருக்கும் பாருங்கள். ஏன்னா மீனை பற்றி என்ன சொல்ல, ஒரு மீன் பாலும் ஒரு போர்டு வச்சுருவோம். அந்த போர்டோட அந்த மீனோட பேர் நேம் போட்டு என்ன மீனான்னு பேர் போட்டு வச்சுருக்கோம். பாருங்கள், நேரில் பார்க்க அழகாக இருக்கும். நம்ம ஃபோனில் பார்க்கறதோட நேரில் பார்க்க அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ அதை இப்போ ஒரு போர்டு காட்டுறோம் பாருங்கள். இந்த மாதிரி இது என்ன மீன், அந்த மாதிரி மீனோட பேர் போட்டு அந்த மீன் அந்த மாதிரி சுற்றி எல்லா மீனுக்கும் ஒரு நேம் வச்சிடுறாங்க. பாருங்கள், என்ன பேசுன்னு தெரில எனக்கு. ஏன்னா மீன் பற்றி நேரில் பார்த்தா நல்லா பார்க்க. இது ரெட்டு போட்டுருந்துச்சு, எல்லோ ஃபிஷ் அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிதுப்பாங்கண்ணே. பொம்மை மீன் மாதிரி அப்படியே உலகத்துலேயே நிற்கிது. அது அப்படியே பொறுமையாக தான் மூவ் ஆகுது, இல்லை அங்கேயே நிற்கிது. பார்க்கவே அழகாக இருக்கும் பார்க்க. கேமரா எடுக்க அலோவ் பண்ணுறான். ஆனால் கேமரா ஃப்ளாஷ் லைட்டு ஹீட்டு டார்ச் எதுவுமே அலோட் இல்லை சொல்லிட்டு செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்மையும் டார்ச்லாம் டூர் போகிறோம். கேமரா ஃப்ளாஷ் ஆன் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே. ஏன்னா இருட்டாக இருக்குது, ரூமே இருட்டாக தான் இருக்கும் அங்கே உள்ளே. கொஞ்சம் ஒரு சிலத்து இருட்டு, ஒரு சில வெளிச்சம். ஸோ அப்படியே போகுது. கிரேட் ஆஃப் இந்த மீன் பாருங்கள், எப்படி ஒரு மீன் ஒரு ரோட் அப்படியே போகுது. ஆமாம், கீழே வச்சிட்டேன். ஆமாம், அப்படியே போகுது. அப்படியே போயிட்டு அப்படியே வருது. இது வந்து அக்வாரியமோட அவுட் சைடு. இது அதான் வீடியோ கொஞ்சம் உள்ளே இருந்தவங்களுக்கும் பார்க்க போர் அடிக்கும், இருட்டாக இருக்கலாம். சரி கொஞ்சம் வெளியே வந்து அவங்க காட்டிடுவோம் சொல்லிட்டு திருப்பி உள்ளே அப்படியே ஸ்டெப்ஸு மேலே ஏறுது. இது இப்போ எங்கள் முன்னாடி ஒரு வெள்ளைக்காரி ஒருத்தர் போயிட்டுருக்குறாங்க உள்ளே. அப்படியே மேலே போனால் ஒன்றும் இல்லை, ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்கிற மாதிரி ஒரு இது மாதிரி இருந்துச்சு. இது மாதிரி லவ் கேன்டீன் ஒரு இருக்குது. மீன் அப்படியே பொம்மை போட்டு கொஞ்சம் இந்த சின்ன பசங்களாம் பார்க்குறதுக்கு அவங்கள ரசிப்பாங்க போடுறது அந்த மாதிரி வச்சுக்குதுங்க. மீண்டும் அப்படியே அக்வாரியம்குள்ளே வருவோம். ஸோ தண்ணியில் மீன் பாருங்கள். ஆமெல்லாம் வச்சுருக்காங்க, இருங்க ஆமை வரும் காட்டுறேன். இல்லை கொத்தாக தான் போதும் மீன். இப்போ காட்டுறோம் பாருங்க. அப்படி மீன் பொருள் எல்லாம் நல்லா டைம் பாஸ் ஆகும். உள்ளே வந்தால் நல்ல வித்தியாசமான மீனை பார்க்கலாம். நம்ம ஊர்லேயும் இருக்குல்ல, விஜிபியில் இருக்குது இதேமாரி சூப்பராக அக்வாரியம். இந்த மீன் ஷார்க் மாதிரி அப்படியே பொறுமையாக போகுது. சொரா மீன் எனக்கு பேர் சைடில் இருக்குது, எத்தனை தெரில. இப்போ பாருங்கள், இல்லை இது வந்து மேலே அப்படி ஃபுல் கவரு மேலேயும் இருக்கும். அப்படியே இல்லை ஆமை ஒன்று போவாங்க, சும்மா ஸ்விம்மிங் வச்சுட்டு போகிறப்பாங்க ஆமாம். டாட்டாய்ஸ்
எங்கே ஒரு ஒருவா இருப்பாங்க, அந்த அவராக இருப்பாங்க, வெள்ளாமை சூப்பராக இருப்பாங்க. செயின் போகிற அப்படியே போகிறாரு மேலே. அப்படியே சூப்பராக ஸ்விம்மிங் பண்ணிட்டு அப்படியே பொறுமையாக போகுது அப்படியே. ஒயிட் கலர் வேறு, அது நல்லா இருந்துச்சு பார்க்க. நான் தான்டா ராஜா, இங்கே என்ன தான் மீனாக இருந்தாலும் நான் ராஜாடா சொல்லிட்டு சங்கின்னு போகிறது. இங்கே ஒருத்தர் போகிறப்பாங்க மேலே. இது நல்லா இருந்துச்சு, நல்லா கோகம் மாதிரி நல்லா சுற்றி மேலே உள்ள தண்ணி இந்த உள்ள டனலுக்குள்ளே போகிற மாதிரி இந்த ஸ்ட்ரக்சர் இது நல்லா இருந்துச்சு. ஆமாம், அப்படியே போதுப்பாங்க. ஃபுல்லாக மீன்ஸோட அலக்கரை செய்தே தண்ணி தான். சின்ன பசங்களாம் வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பெரியவங்களே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, பார்த்து ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாம் எடுக்கிறது நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் சின்ன பசங்க வந்தால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நான் அங்கேருந்து வர பொண்ணு வீடியோ கால் பண்ணேன், ஆனால் உள்ள சிக்னல் அந்த அளவு டவர் ஃபுல்லாக கிளியராக கிடைக்காதனால அது கேட்கல. ஆனால் வீடியோவில் பார்த்தா ஆனால் விட்டு விட்டு கேட்குது போல், சிக்னல் ஃபுல்லாக டவர் கட் ஆகிடுச்சு. ஆமாம், எவ்வளோ டீப்பாக போகுது பாருங்களேன். அதான் முடிச்சு. இப்போ வேறு இடத்துக்கு வந்தோம். வழக்கம் போல் மீன் தான், வித்தியாசமான மீன்கள். இதை மெயின்டைன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். நம்ம சின்ன ஸ்விம்மிங் பூல்லேயே வந்து மெயின்டைன் பண்ணுறது, வீட்டில் வந்து ஸ்விம்மிங் பூல் சொல்கிற மாதிரி ஃபிஷ் டேங்க்லேயே மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் வந்து இவ்வளோ பெருசு மெயின்டைன் பண்ணுறது எப்பா, அந்த தண்ணியை ரெகுலராக அது எப்படி இவாப்ரேட் பண்ணி ரெடி பண்ணி அதை மோட்ரு போட்டு அதுக்கு ஃபுட்டு போட்டு ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்க் வந்து ப்ளீச்சிங் வாட்டரு தண்ணி போட்டால் எல்லாமே செத்து போச்சு. ஒரு சின்ன விஷயம் ஒரு தெரியாமல் போட்டு விட்டேன். ப்ளீச்சிங் வாட்டர் தண்ணியை போட்டோம்னா செத்து போச்சு. ஆனால் தண்ணியெலாம் கெந்த தண்ணி தான் இருக்கணும், மீன்லாம் வந்து மீனாக, இல்லைன்னா அது வந்து செட் ஆகாது. இல்லைன்னா தண்ணியில் வந்து மோட்டரை போட்டு ஒட்டுன்னு நல்லா க்ளீன் பண்ணிட்டே இருக்கணும் அப்பப்போ. அப்படியே வந்து மீனை பார்த்துட்டே இருங்க. இப்போ எல்லோ மீன், ஒரு மீன் ஒரு கலரு அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ அப்படியே தான், என்ன சொல்லணும்னு தெரில. மீனோட அழகை பற்றி சொல்லவா இல்லை என்னோடய அழகை பற்றி சொல்லவான்னு தெரில. நம்ம வெயிலில் சத்தி தீஞ்சி போய் வந்துக்கோம். இந்த மீனை பாருங்கள், அப்படியே குச்சியாக நிற்கும். இது வேறு மீன் போலுது. கலர்ஸ் ஒரு மீன் ஒரு கலர், ப்ளூ கலரு, எல்லோ கலரு, பிளாக் கலரு, ஒரு மாதிரி கலர்ஸு. ஆமாம், மீன் ப்ளூ கலர். அப்படியே போகுது. இந்த மீன் வந்து பாருங்க, யாரோ சுற்றிட்டு காண. இது மீன் விண்டோ ஆஃப் த ஓஷன் மீனா. இந்த மீனா எல்லாமே ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு கண்ணாடியில் வச்சிருக்கோம், கர்வ்டு லென்ஸ் மாதிரி வச்சுருக்குது. பார்த்தால் பூத கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்குது. உள்ள இருட்டாக இருக்குது. லைட்டு ப்ளூ கலரு உள்ளே வச்சுருக்காங்க. நேரில் பார்த்தா கொஞ்சம் தெரியுது, கேமராவில் வந்தாலும் தெரிய மாட்டேங்குது இருட்டில். இன்னும் ஃப்ளாஷ் போட்டு தான் தெரிஞ்சுருக்கோம் போல். ஆனால் ஃப்ளாஷ் எடுக்கிற சொல்லிட்டு ஆளுக்குறோம். சரி, இப்போ படிக்கட்டு இறங்கி கீழே போகிறோம்.
என்னது டிஸ்கவரி ஜோன் ஒன்று, அது ஒன்றும் இல்லை. டிஸ்கவரி ஜோனில் போய் பார்ப்போம். டிஸ்கவரி ஜோனில் என்ன இருக்குன்னு. அங்கேயும் ஒரு லென்ஸ் மாதிரி ஒரு கண்ணாடிக்குள்ளே மீன் வச்சிடுறாங்க. அது இப்போ குச்சி குச்சியாக நிற்குது பாருங்க. இதுவும் மீன் தான். இப்போ குச்சி குச்சியாக தொங்குதும் மீன் தான். அது ஏதோ பேர் இருந்துச்சு. இது பேர் காட்டுறோம் பாருங்க. இப்போ நான் ஏதோ குச்சி நினச்சி ஏதோ டஸ்ட்டு சத்தைங்க தான் தொங்குது, பார்த்தா மீன் தான். அது இப்படி நெட்டுக்குன்னு தான் இருக்கும் அந்த மீன். இப்படியும் மீனுக்கா நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அவர் இந்த ஷேப்பில் தான் இருப்பார். அப்படியே சுத்தம் போலது, சைடாக வராது போலது. அந்த மீன் பேர் வந்து ஸ்விம்மிங் ஃபிஷ். நேராக தான் நிற்கும் அது. ஸ்விம்மிங் ஃபிஷ் இது பேர். வித்தியாசமாக அந்த மீனை ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் நான். இந்த மீன் பாருங்க, எத்தனை மீன் இருக்குது. ஹவு மணி ஃபிஷ் ஃபைன் இருக்குது. பாம்பு மாதிரி பார்த்தாலே பயமாக இருக்குது. இந்த மீனை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அது மூஞ்சும் வாலும். நான் ஃபஸ்ட்டு 2 தலை நினச்சேன். ஃப்ரண்ட்டில் தலை பின்னால் தலை நினச்சேன். ஆனால் அது 2 மீன் அதுக்கு போல். அது மீனை பார்க்கவே பயமாக இருக்குது. அது 2 தலை நினச்சி பார்த்தால அது இன்னொரு மீன் தான் அது. ஸோ பார்த்தாலே பாம்பு மீன் மாதிரி நீட்டாக நெளியுது, அப்படியே பாம்பு மாதிரி. இதெல்லாம் பிடிச்சுன்னா இப்படி இருக்கும், நம்மளுக்கே பயம் வந்துடும் போல மீன்லாம் பார்த்தாலே. அப்படியே போகுது. எல்லாத்துலேயும் அந்த மீன் பேர் அவங்களுக்கே தெரில போல், அதான் அப்படி வச்சுக்கிறாங்க. சரி, அப்பப்போ இந்த சுறா மீனும் காட்டிடும் சொல்லிட்டு என்ன காட்டு. நான் தான் சுறா மீன், வேறு எங்கேயும் தேடாதீங்க. இந்த மீனும் காட்டிடும் சொல்லிட்டு அப்பப்போ மூஞ்ச கட்டுறேன். ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. நான் வெயிலில் தான் வந்தது தானே. பார்த்துட்டிங்களா? ஓகே, பேக் டு பாலை மீன் போயிடும். இந்த மீன் பாருங்க, எவ்வளோ நீட்டு பாருங்க. ஓ பாம்பு மாதிரி நீட்டு. இதான் வாழை கருவாடாக இருக்குமோ, காய வச்சு கருவாடாக குத்துறாங்களா தெரில. சரி, அப்படியே போகுது. இது அப்படியும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறதில்ல யாரும். போர் அடிச்சிடும். 30 நிமிஷம் என்னத்தை பார்ப்பீங்க, போர் அடிச்சிடும் தெரியும். சரி, இருந்தாலும் லைக்கை போட்டு விட்ருங்க, குட் கமெண்ட் பண்ணி விடுங்க. எப்போது நீங்கள் கருப்பம் போகிறோம். கருப்பு மீன் எவ்வளோ அழகாக இருப்போம். கருப்பில் அது ஒரு வைலட் கலரில் அது. அது பார்த்தா பிளாக் எடுத்தது, ஆனால் வைலட் கலர் அது. நம்ம பார்த்ததெல்லாம் ஊரில் என்ன சுறா மீன், வாழை மீன் இதெல்லாம் பார்த்து துண்ணுப்போம். சங்கரா மீன். இங்கே பாருங்கள், மீன்லேயே ஒன்று மீன் இருக்கோ. இவ்வளோ மீன் இருக்கானே தெரில. இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரில. நானும் எடுத்தது பார்த்தேன், எங்கே தெரியல போடா சொல்லிட்டு விட்டேன். சில மீன் மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிருக்கும். சாண்டு ஃபிஷ் ஏதோ சொன்னாங்க, அது பேர். மண்ணுக்குள்ளே ஒழிஞ்சிருக்குமா அது. ஆமாம். டாட்டா. இது வந்து ஒரு மாதிரி நம்ம ஸ்பைடர் மாதிரி இருந்துச்சு பார்க்க. அதுவும் ஒரு மீனா. அது இருட்டில் தெரில, உங்களுக்கு நேரில் பார்த்தா தெரியும். நல்லா பார்க்கவே பயமாக இருக்குது. ஸ்பைடர் எப்படி 8 கால் பூச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு மீன். அப்போ அது பார்த்தாலே பயமாக இருக்குது, பார்த்தாலே. ஸோ இவன் லென்ஸ் ஒரு மாதிரி பூத கண்ணாடி மாதிரி வச்சிடுறாங்க. உள்ளே போனால் அப்படியே காட்டுது கர்வ் லென்ஸ் வச்சு. இது மண்ணுக்குள்ளே இருக்குமா மீன், நீட்டாக. இதோ சைடில் 2 மீன் அப்படியே ஒழிஞ்சிட்டு போகணும்.
அந்த இது போஸ்டர் அதுதான் நினச்சேன். ரெக்கார்டிங் பண்ணிவிட மாட்டேங்கிறாங்க, ஒரே டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். சோறு 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 சோறு. சரி, ஒரு 9 நிமிஷம் தான் இருக்குது வீடியோ. ஆனால் லாஸ்ட்டில் தான் ஒரு பயங்கரமான மீன் கடைசியில் வரும் சொல்கிறேன். அது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இது என்ன மீன்? ஒரு மீன்ஸ் தான். உங்களுக்கும் போர் வச்சிரும் இல்லை? ஏடப்போ எப்படியோ 30 மினிட்ஸு 5 நிமிஷம் போட்டாலே 5 பேர் தான் பார்க்குறீங்க. 30 நிமிஷம் போட்டால் சில நல் உள்ளங்கள் பெட்ட பறக்கு மேலே இருக்க நல் உள்ளங்கள் ஃபுல்லாக பார்ப்பாங்க. மீனை பாருங்கள். இது வந்து குத்தி குத்தி நிற்கும். இது குத்தி குத்தி நிற்குதா? இதுவும் மீன் தான். அது குச்சி கிடையாது, நேரில் பார்த்தா தெரியும். அதுவும் மீன் தான். அப்படி மண்ணுக்குள்ளே எதுவும் குத்தினவன் நின்றுட்டு மண்டைவன் 20 ஆடிட்டு இருக்கோம் உட்காந்து. குச்சி மீன் நான் குச்சின்னு நினச்சேன், பார்த்தா அதுதான் மீனா. மேலே சுற்றுறது மீன், அது வேறு மீன். இது ஒரு மீன் குச்சி. ஸோ இங்கே ஒரு பயங்கரமான ஷெட்டில் பார்க் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. வண்டி ஏதோ ஃப்ளைட்டை பார்க் பண்ண மாதிரி பார்க் பண்ணிட்டு நிற்கிறாங்க 3 பேர். என்ன மீன் தெரில. அது வந்துடுவான் இப்போ பேசுறதுக்கு ஒருத்தர். சைடு எடுத்துட்டேன். சைடு ஆங்கில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா அதோ बंद कर. ऊपर ஜோடியாக தான் போகுது மீனுங்களாம். ஆமாம். ஸோ இந்த கண்ணாடி அப்படியே மீன் அப்படியே லைனாக போகுது. அந்த கொத்து கொத்தா அந்த மீன் பாருங்க. கொசு 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 கொசு. இந்த மீனுக்குள்ளே போய் கையை விட்டாலே எனக்கு பயமாக இருக்கும் போல். ஸோ இப்போ பார்க்க போகிறது பாருங்கள், ஒன்று காட்டுறேன். சைடாக வச்சு பாருங்கள். இது வந்து மீன் முட்டை. இது இந்த பச்சையில் இருக்குது மீன் முட்டை. இந்த ப்ளூவில் இருக்குது மீன் லைட்டாக பொரிஞ்சு சின்னதாக வந்துச்சு, குட்டி வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் ஸ்டேஜ் வந்து கொஞ்சம் பெருசாகுது. பெருசாகிடுச்சா, இதுக்கப்புறம் தான் அது வந்து பெரிய ஸ்டேஜுக்கு போகுது. அதுதான் வந்து ஜெல்லி ஃபிஷ் முட்டை கொஞ்சம் பெருசு. அது கொஞ்சம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி அது முட்டை சைடில் பாருங்கள். இதை வந்து சைடில் பாருங்கள், முட்டை அப்படி பொறிச்சு வச்சு. ஆமாம். ஸோ இது கொஞ்சம் பெருசாகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. அதுதான். அதுக்கப்புறம் ஜெல்லி வந்து பாருங்கள் இப்படியாவது ஜெல்லி ஃபிஷ். அது பார்க்கவே சூப்பராக இருக்குது இந்த ஜெல்லி ஃபிஷ் பார்க்கவே. ஆமாம், அழகாக இருக்குது. அப்படியே கொடை அப்படி உறிஞ்சி வந்தால் எப்படி இருக்கும் கொடை, அந்த மாதிரி. ஸோ இந்த ஃபிஷ்ஷை பார்த்தாலே பாருங்கள் எப்படி கொடை அப்படியே விரிஞ்சு அழகாக இருக்கும். ஜெல்லி ஃபிஷ் அதுதான். ஸோ அதோடய குட்டிங்கெலாம் பார்த்தோம். 3 கண்ணாடி டப்பா பார்த்தோமா, இருக்கு திருப்பி காட்டுறேன். இந்த 3 டப்பா இருக்கா, இது பெருசாகிட்டு வருது. ஜெல்லி ஃபிஷ் பெருசாகிட்டு நல்லா அப்படியே பார்க்க அழகாக இருக்கும். கண்ணாடி தான் ஃபுல்லாக அப்படியே வருது. இதோட குட்டி தான் இந்த 3 உருண்டையில் வச்சுக்கிறாங்க குட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகுது அப்புறம் இந்த மாதிரி பெருசாக ஜெல்லி அப்படியே தண்ணியில் வரதே அப்படியே அழகாக இருக்கும். பார்க்கவே அழகாக இருக்குது பார்க்கறது. ஆமாம், அது கையிலலாம் பிடிச்சா என்ன எப்படி கொசுக்குன்னு ஒட்டிக்குமா தெரில. ஆனால் தண்ணியில் எப்படி வதுப்பாங்க, அழகாக இருக்குது பார்க்கவே. ஆமாம், இப்படி ஒரு மீன். இந்த மீனால் என்ன யூஸ்னு எனக்கு வந்து தெரில. நாட்டுக்கு என்ன யூஸ்னு கேட்டால் இதில் வந்து சம் மெடிசன்ஸ்லாம் வந்தால் எடுப்போம். உங்களுக்கு மெடிசன்ஸ் இருக்கும். ஒரு உயிர்களுக்கும் ஒரு அர்த்தம் இல்லாமல் இருக்கிற கடவுள் படிச்சதில்ல. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க. ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது எல்லோரையும் இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து. ஆமாம்,
இதோட சிறப்புத்தன்மையே வந்து அதோட அந்த கொடை மாதிரி விரிஞ்சுன்னு அதுதான் அழகு. நேரில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும். ஃபோனில் இந்த ப்ளூ கலர் தண்ணிக்கும் அந்த லைட் கம்மியாக டிம் லைட்டுக்கும் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுமா தெரில. பட் நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்களேன் எப்படி போகுது, அப்படியே போகும் சுற்றுது, மேலே முட்டி அப்படியே கிடங்குது. அப்படி மேலே ஒரு முட்டிட்டு அப்படியே கீழே இருக்கும். வந்து அப்படி பார்க்கவே அவ்வளோ அழகாக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இது பார்த்தா மைண்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல், நல்ல மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம அப்படியே ஒரு டென்ஷனில் போய் நம்ம இந்த மாதிரி மீன்களை பார்த்தாலே ஒரு தனி மைண்ட் ரிலாக்ஸ் கிடைக்கும். அது உண்மைதாங்க. சில மீன்லாம் அந்த இப்போ வாஸ்து மீன்லாம் இதுக்கு வாஸ்து மீன்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி மீன்லாம் பார்த்தா மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படியே பார்த்தா. ஆமாம், பார்க்கவே வந்து ஓகே தான். சரிதான். ஸோ இப்போது இதுவும் பார்த்து வந்து சரி இங்கே வந்து அப்படியே நாங்கள் கிளம்பிட்டேன். நான் கிளம்பி வெளியே பக்கத்தில் ஒரு ரூம் சும்மா அது அந்த பொம்மை என்னென்ன மீனோ அந்த மீன் குட்டி அந்த மீன் ஷேப்பில் பொம்மையாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அழகாக அந்த பொம்மைங்களாம் அழகாக குட்டி பசங்க பார்த்தா அது சேல்ஸுன்னு நினைக்கிறேன் போல். சேல்ஸ் தான் அது. அப்படி வேணா சேல்ஸ் சின்ன பசங்க தான் வைப்பாங்க போல். எல்லா மீன் ஷேப்லேயும் பொம்மைங்க இருக்குது. அப்படியே அதை எடுத்து முடிச்சுட்டு இங்கேயோ உள்ளே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ இந்த ஃபோட்டோ போட்டு ஆல்பம் போட்டு கையில் கொடுத்துருவாங்க. இங்கேயோ ஃபோட்டோ அதுவும் எல்லாம் பிஸ்னஸ் தானே. ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியே வர போகிறேன். நல்ல இந்த சொரா மீன் அந்த எண்ணெய் திமிங்கலத்தையும் காட்டணும்ல. என் முன்னே வந்து பாருங்கள். அந்த பொம்மை அழகா 4 கண் மட்டும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, நான் தான் அழகாக இருப்பேன் இன்றைக்குமே. பொம்மைலாம் செயற்கை, நான் இயற்கை அழகு. ஓகேவா? உங்கள் மைண்டில் என்ன வருது தெரியுது. உண்மை தானே? பொம்மை அழகா நான் அழகா? நான் தானே அழகு. ஆமாம். ஸோ அப்படியே வந்து வெளியே இன்னும் கொஞ்சம் இடத்துல வெளியே வர போகிறேன். வெளியே வந்து பாருங்கள் பீச் பக்கத்தில் இது அப்படியே வெளியே அதுக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் பின்பக்கமாக பீச் கொண்டு போகிறேன். சுற்றி காட்டுறேன்னா அப்படியே வந்து நம்ம வந்து வெயில் வேறு ஹெவி. அந்த வெள்ளைக்காய் சுற்றிட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக பீச் அந்த பக்கம். அப்படியே பீச்சை பார்க்கும்போது ஒரு ஈவினிங் டைம் வந்தால் செம்ம பிளேஸுங்க இருக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்கும். அப்படியே உட்காந்து ஹோட்டல்ஸ் தான் அது சைடில் ஆர்டர் பண்ண சாப்பாடுலாம் வரும். பீச் பக்கத்தில் அப்படியே உட்காந்து சேரில் உட்காந்துட்டு அப்படியே என்ன சாப்பிட்ட தண்ணி மைண்டு ரிலாக்ஸ் பீஸ்ஃபுல் எல்லாமே இருக்கும். நம்ம ஊரில் இந்த மாதிரி எங்கே இருக்குது பீச் பக்கத்தில் இப்படி ஒட்டின மாதிரி என்ன ரெஸ்டாரண்ட் கேட்டாங்களா அது தூரமாக கட்டி வச்சுருக்குங்கலாம். பீச்லேருந்து ஒரு 10 அடி தூரம் தூரம். ஸோ அப்படியே அந்த அழகு பாருங்க, பீச்சோட அழகு. அப்படியே எடுத்துகிட்டு நைட்டுனா நல்லா லைட் செட்டிங் நல்லாயிருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கும் அந்த பீச்சுக்கும் பார்க்க அப்படி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சீரம் வந்துட்டோம். மணி 5 o'clock ஆகிடுச்சு. இப்போ வெளியே வந்து இங்கே ஜித்தா ஈவெண்ட்ஸ் இன் ஜித்தா ஏதோ போர்டு போட்டுருக்கு. இதுதான் அந்த அக்வேரியமோட அவுட்ரு இடம், டிக்கெட் வாங்குகிற இடம் அது. ஸோ அப்படியே பார்த்துட்டு அப்படியே வந்து வெளியே வரேன். வெளியே வந்து ஃபோட்டோஸ் காட்டுறேன். என்ட்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும், ஃபக்கி அக்வாரியம். ஓகே, சரி இந்த வீடியோ பார்த்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், குட் கமெண்ட் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க, டேக் கேர். Vete para